இந்த வீடியோவில் குப்தா டைனாசிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 320 ஏடியிலிருந்து 553 ஏடி வரைக்கும் இவங்க ஆட்சி செஞ்சாங்க. இதோடைய ஃபவுண்டர் பார்த்தோம்னா ஸ்ரீகுப்தா. ஆனால் கன்சிடர் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா சந்திரகுப்தா ஒன், அதாவது ஸ்ரீகுப்தாவோட பேரனை தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அவர் தான் ஃபவுண்டர்னு இப்போ இருக்க காலகட்டத்தில். அதுக்கப்புறம் இதில் முக்கியமான ரூரல்னு பார்த்தோம்னா சந்திரகுப்தா ஒன், சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா டூ, குமாரகுப்தா, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம சந்திரகுப்தா ஒன் அண்ட் சமுத்திரகுப்தா தான் பார்க்க போகிறோம். சந்திரகுப்தா ஒன் யாருன்னா, அவருடைய இன்னொரு பேர் மகாராஜாதி ராஜா. அவர் வந்து யாரை மேரி பண்ணார்னா, குமாரதேவின்னு ஒரு பிரின்சஸை மேரி பண்ணார். இவருடைய எரான்னு பார்த்தோன்னா 320 ஏடியிலேருந்து 335 ஏடி வரைக்கும் ஆட்சி செஞ்சார். இவர் தான் வந்து கோல்டு காயினை கொண்டு வந்தார். அது பேர் என்னன்னா தின்னார்ஸ்ன்னு சொன்னாங்க. இவருக்கு அப்புறம் இவரோட பையன் சமுத்திரகுப்தா. இவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது, கிரேட்டஸ்ட் கிங் இந்த டைனாசிட்டியில். ஏன்னா இவருடைய பேர் வந்து கல்வெட்டுலேயும் இருந்துச்சு. அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷனில் பார்த்துருப்போம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன, பிரயாக் பிரசித்தின்வாங்க. ஏன்னா அலகாபாத்துக்கு இன்னொரு நேம் வந்து பிரக்யராஜன் சொல்லியிருக்காங்க. இவருடைய கோர்ட்டில் தான் வந்து அரிசேனான்னு ஒரு போயட் இருந்தார். இவரை வந்து இந்தியாவோட நெப்போலியன் சொல்லிட்டு விஏ ஸ்மித்து கூட அழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கிறனால பிளேயிங் வீணா ஆன் காயின்ஸ், காயினை வச்சு வீணா வாசிப்பார். அந்த மாடல்லே வந்து காயின்ஸும் நிறைய விட்டிருப்பார். அதுக்கப்புறம் இவர் வந்து மேகவர்மனை வந்து பெர்மிஷன் கொடுத்து புத்திஸ்ட் கிங் சிலோனுக்கு அனுப்பியிருப்பார். அங்கே வந்து போத் கயான்னு சொல்லிட்டு ஒரு மாண்டசரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க.